Skill-Lync இந்தியன் இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல ஒரு புதிய ரெவல்யூஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் அண்ட் 15% ஆஃப் பெற்றிடுங்க. பொன்னியின் செல்வன் புத்தகத்துக்கும் சரி அந்த கதைகளுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாசகர் வட்டம் இருக்கு. ஆனா இப்போ படமா எடுக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த படம் கரெக்டா எடுப்பாங்களா, கேரக்டர்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, உண்மையான வரலாற்றுல இருந்து ஏதாச்சும் திருச்சி எடுத்துருவாங்களான்ற மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பொன்னியின் செல்வன் படமா எடுக்கிறது? எனக்கு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள்ல இருந்து பல பேர் இதை எடுக்க முயற்சி பண்ணி இப்போதான் அதுக்கான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அழகா சொன்னீங்க, எம்ஜிஆரால முடியாதது ஒன்றும் இல்லை, ஆனால் முடியாமல் போனது பொன்னியின் செல்வன் படம் எடுக்க முடியாத கதை. எம்ஜிஆர் அந்த இரட்டை வடங்களில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒன்று ஆக்ஷன் ஹீரோ வந்தியத்தேவன், இன்னொன்று எம்பரர் ராஜராஜனா நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன் இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு பேர் தலைப்பு? வந்தியத்தேவன் தானே ஹீரோ, ஹீரோ பேர் தானே படத்தில் இருக்கணும். ஏன் பொன்னியின் செல்வன்? இந்த படத்தில் வரலாற்று கதாபாத்திரங்கள்னு பார்த்தா ராஜராஜன் கரு, ராஜராஜன் அடித்தளம், ராஜராஜன் வேர், ராஜராஜன் ஒரு ஆகர்ஷண ஹீரோ. 18ஆம் நூற்றாண்டு வரை இந்த கோயிலை கட்டினவன் யாருன்னு தெரியாது தமிழனுக்கு. கோயில் கட்டி 800 வருஷமா தெரியல. 800 வருஷம் யாரு கட்டினான்னு தெரியல அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிறவன் சொன்னான்னா எவ்வளவு வரலாறு தெரியாத ஒரு இனமா இருக்கு. வெள்ளைக்கார அரசாங்கம் சென்னை மாகாணத்தில் ஒரு கல்வெட்டியல் ஆசிரியர் ஜெர்மானியக்காரர், அவர் பேர் ஹூல்ஸ்னு பேர். நீங்கள் போய் அந்த பெரிய கோயிலை பற்றி ஆய்வு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு அத்தனை கல்வெட்டுகளையும் படி எடுக்கிறார், செராக்ஸ் எடுக்கிறாரு, எடுத்து படிக்கிறாரு. அதில் தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. அவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியது ராஜராஜன்னு சொல்கிறவர். நம்ம கோயிலை கட்டின யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜெர்மன்காரன் தேவை. அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல உலகத்திலேயே பலர் வரலாறுகளை மற்றவர்கள் எழுதுவாங்க, ஆட்டோபயோகிராஃபி எழுதுனது ராஜராஜ சோழன் மட்டும்தான். தன் வரலாற்றை புனை இல்லாமல் புகழ்ச்சி உரை இல்லாமல் மெய்கீர்த்தின்னு பேர் அதற்கு. தஞ்சாவூர் கற்றாழி நாம் எழுப்பிச்ச ராஜராஜேஸ்வரம், இது ராஜராஜ சோழனுடைய வாசகம். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் கல்கி அவர்கள் அந்த புத்தகத்திற்கு தலைப்பா பொன்னியின் செல்வன். பொன்னின்னா காவிரியாறு, காவிரியினுடைய செல்வன் பேர் தான் பொன்னியின் செல்வன். சரி, இப்போ பொன்னியின் செல்வன் படமாக பார்க்கும்போது இத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அதில் ஒரு குழப்பம் ஏற்படல. கிட்டத்தட்ட இவ்வளோ கதாபாத்திரம் இருக்குது அந்த புத்தகத்தில். ஸோ யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இல்லை எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நடந்த விஷயத்த கருவாக எடுத்து இந்த மொத்த படத்தை ஆக்கியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு நீங்கள் இன்னொன்று யாருமே படம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது என்ன முக்கியமான விஷயத்த கருவாக எடுத்து படம் எடுக்கிருப்பாங்க? ராஜராஜனுடைய சாக்ரிஃபைஸை சொல்கிறதுக்காக சில புனைக்கதைகள் உண்டு. புனைக்கதைகள்னால் இவர் ஏன் ஈழத்தில் படையெடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய தந்தை சுந்தர சோழன் இறந்த பிறகு தனக்கு ராஜநாயக வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் ஆளுவதற்கு தன்னுடைய சித்தப்பா தான் வாரிசாக வரக்கூடியவர். அதனால் அந்த ஆதித்ய சோழனுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டு இலங்கைக்கு போகிறார். அதுக்காக அந்த இலங்கை போகிற கல்கி அவர்கள் குறிப்பிடுறாரு. ராஜராஜ சோழன் இலங்கையை வென்ற பிறகு இன்று இலங்கையில் மக்கள் அலைகிறாங்கல்ல, ஒரு பெரிய மக்கள் புரட்சி வந்துடுச்சு. வேலை இல்லை, பொருட்கள் விலைக்கு அதிகமாக கிடைக்குது, வாங்க முடியல, வாங்கும் சக்தி இழந்துட்டாங்க, தெருவில் போயிட்டாங்க. எந்த மன்னன் ஜனாதிபதி குடியரசு மாளிகையில் வாழ்ந்தானோ அவனை விரட்டிட்டாங்க. இதே நிலைமை ராஜராஜ சோழன் இலங்கையை போர் தொடுத்த பொழுது அங்கே ஏற்பட்டுச்சு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போ அவன் என்ன பண்ணால், சோழ நாட்டிலேருந்து உணவுப் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள் எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு அங்கேருந்து ஓலை அனுப்புகிறாரு. இது பொன்னியின் செல்வனில் வரக்கூடியது. அப்போது பழுவேட்டரையர், நோ, நீ வெளிநாட்டை போர் செஞ்சு வெற்றி பெற்றால் அந்த நாட்டில் உள்ள செல்வங்களை இங்கே கொண்டாடணும், நம்ம சொத்தை ஏன் அங்கே கொண்டு கொடுக்குறேன்னு அவர் வாதம் பண்ணுறாரு. அப்போ அருள்மொழியினுடைய வார்த்தை இது கல்கியில் பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய வார்த்தை. மன்னர்கள் உடன் தான் போரிட்டேன், மக்களிடம் நான் போரிடவில்லை. மன்னனுக்கு தான் எனக்கு பகைவன், மக்கள் எனக்கு பகைவன் அல்ல. எங்கே உணவு இல்லைன்னாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னா மனித நேயத்தினுடைய உச்சம். படத்தில் ஒரு படம் அருண்மொழிவர்மன் தான் வருது. இப்போ ராஜராஜ சோழன்ற அந்த தலைப்பு இல்லை, அந்த ஒரு பட்டம் எப்போ கொடுக்கப்பட்டது, எதனால இப்போ படத்துக்கு வந்து பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் வச்சிருந்தா அது சரியா இருந்திருக்குமா? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. பொன்னியின் செல்வன் கதையில் எந்த இடத்துலையும் ராஜராஜன் குறிப்பிடலைங்கிறது ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன், நல்லா படித்தவருடைய ஒரு கருத்து. ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் காலம் நடைபெறுகின்ற காலத்தில் அருள்மொழிவர்மன் இளைஞராக இருக்கிறார், அரசராகவில்லை. அவர் அரச பதவி ஏற்ற பிறகுதான் அவருக்கு
ராஜராஜன் என்ற பெயரே வருது. ராஜராஜ சோழனுடைய திறமையில் நீரின் மேலாண்மை ரொம்ப மிகப்பெரிய பயன்பாடு உள்ளது சமுதாயத்துக்கு. இந்த நீர் என்ன நீர் தெரியும்னா, சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த நீர் வெளியே வருது. இந்த நீர் போகிற தாரையை பாருங்கள், நேராக போய் அண்டர் கிரவுண்டு பாதை வழியாக சிவகங்கை குளம் அபிஷேகம் செய்த தண்ணி கூட அது சிவகங்கை குளத்துக்கு போய் சேர்ற மாதிரி அமைத்திருக்கார். அந்த பொன்னியின் செல்வன் படித்தோம்னா அந்த நந்தினி வந்த பிறகு படக்குன்னு அடிச்சுக்கிடுச்சுங்க, என்ன நடக்க போகுதோன்னு. பழுவேற்றையர் வயதானவர், நந்தினி இளைய பெண், இவர்களுக்குள்ள ஒரு காதல், இது ஒன்று. ரெண்டாவது, நந்தினியுடைய அழகில் வந்தியத்தேவனே மயங்குறான், அவன் அழகை போட்டுக்கிறான். வந்தியத்தேவனுடைய குணாதிசயம் என்னென்னா, பூங்குழலியை பார்த்தாலும் அவனுக்கு எச்சி ஊறும், நந்தினியை பார்த்தாலும் எச்சி ஊறும், ஆனால் குந்தவை மேல் மட்டும்தான் அவனுக்கு பற்று உண்டு. இன்ஃபேக்ட் சொல்லும் போது இப்போ படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, இருந்தாலும் இந்த போஸ்டரை பற்றி சொல்கிறாங்க, என்ன விக்ரம் அவர்கள் நாமம் வச்சிருக்காரு, சோழ நாமம் இதெல்லாம் இல்லையே, ஸோ இதையே வேறு மாதிரி திரிக்கிறாங்களா கதைன்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நான் டீசர் பார்த்தேன். அதில் இந்த ஆதித்ய கரிகாலனுடைய நெற்றியில் ஒரு சிவப்பு இருக்கும். நான் என்னுடைய பார்வையில் என்னுடைய மனதுக்கு பட்டது என்னென்னா, அது ஒரு வெற்றி திலமாக பார்த்தேன், அதை நாமமாக பார்க்கல. நாமம் என்பது 3 கோடு போடுறது, வெற்றி திலகமாவோட இருக்கலாம், நம்ம முழுசாக பார்த்தா தான் தெரியும், அது தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே சார், இது பாகம் 1 பாகம் 2ன்னு பிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கதையை 2 பாகத்தில் சுருக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்னென்ன விஷயம் மெயினாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, எது கண்டிப்பாக திரைப்படம்னு வரும்போது கதையோடு சேர்த்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சேர்ப்பாங்க. இப்போ 2 விஷயம் கேட்கலாம் சார். ஒன்று, கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் புத்தகமே நிறைய ஒரு வாசகர்களோட அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யங்கள் அவரே ஆட் பண்ணி எழுதியிருப்பார். படம் வரும்போது கண்டிப்பாக இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் உண்மையான கதையை அப்படியே எடுத்திருப்பாங்கன்னா கேள்விக்குறி தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு என்ன உண்மையாக வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் எடுத்தது வேறு மாதிரி இருக்குன்ற பிரச்சனைகள்லாம் எழுமா? இல்லை, உங்களுக்கு அது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 50 ஆண்டு காலம் திரைப்படத்துறையில் நேரடியாக ஈடுபடலையே தவிர திரைப்படத்தை அணுவாக ரசித்தவன். நான் இளமையில் நாடகங்கள் எழுதியவன், நாடகங்கள் நடித்தவன். எனக்கு கலைனா ஏகப்பற்று உண்டு, அதில் மிகைப்படுத்தி சொல்வது உண்டு. இயற்கை இகந்த நிகழ்ச்சிகள், இயற்கையை மீறிய நிகழ்ச்சிகள்னு ஒரு இலக்கிய யுக்தி இருக்குது. அதில் என்னென்னா, நீங்கள் 100 பேரை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை காமிப்பாங்க, பாசிபிளா? அது பாசிபிள் இல்லை. அப்போது பார்க்குறவங்களுக்கு அவர்கள் நிஜத்தில் பார்க்க முடியாத விஷயத்தை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அதுக்காக தான் அந்த காட்சி அமைக்கிறாங்க. இயற்கை இந்த நிகழ்ச்சிங்கிறது கதைகளிலும் புனைக்கதைகளிலும் இலக்கியங்களிலும் இடம்பெறக்கூடிய யுத்திகள், அது தவறுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நாம் இலக்கியத்தை பற்றி தெரியாதவர்கள் என்று அர்த்தம். சேரருக்கு வில்கொடி பனை ஓலை மாலை, பாண்டியருக்கு மீன்கொடி வேப்பம்பு மாலை, சோழருக்கு புலிக்கொடி ஆத்தி மாலை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் ஒரு வரலாற்று செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. சோழ மன்னர்களில் முதல் மிக சிறப்பு வாய்ந்தவன், கல்லணை கட்டியவன், காடை அழித்து நாடாக்கி குளம் தொட்டு வளம்பெருக்கி இன்னைக்கு கழனியாக்கினவன் கரிகால சோழன். அவன் செய்த சாதனையில் ஒன்று, கலிங்க மொழியாக வங்காள மொழியாக மகநாடு வழியாக சென்று இமயமலையில் புலிக்கொடியை பொறித்தான்னு ஒரு செய்தி வருது. எப்போ? 2000 ஆண்டுகள் இல்லை, அதற்கு முன்பு என்றோ அந்த ஆண்டுகள். பனிச்சரிவில் போய் இவன் ஒரு பாதை, சிக்கிக்கும் திபெத்துக்கும் போகிற பாதை ஒன்று அடைச்சிருக்கு, அதை உடைச்சிட்டு வேறு பாதை உண்டு பண்ணி அதில் போய் புலிக்கொடியை பொறிச்சான். பொன்னியின் செல்வன் கதைங்கிறது வரலாறு கலந்த நாவல். அதை அடிப்படையாக மனசில் வச்சுக்கிட்டோம்னா இது வரலாற்று நிகழ்ச்சிகள் அல்ல, முழுக்க வரலாற்று நிகழ்ச்சிகள்ங்கிறது நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ராஜராஜ சோழன் மட்டும்தான் உண்மையான வரலாற்று செய்திகள். அதனால தான் அந்த படம் உலகளவில் பெரிய அளவில் போகல. அந்த காலத்தில் அனிமேஷன் கிடையாது, விஷுவல் கிடையாது, கிராஃபிக்ஸ் கிடையாது, இவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது. ஆனாலும் சிவாஜி என்ற ஒரு மாபெரும் கலைஞன் ஒரே ராஜ்யத்தை ஒரே மன்னனை தூக்கி நிறுத்தினா அவன் தான். ஆனால் இது அப்படி அல்ல. ஏற்கனவே பரிச்ச ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வாசகர்களும் ஒரு அமைப்பு உருவாகாத ஒரு ரசிகர்கள் கூட்டம் பொன்னியின் செல்வனுக்கு இருந்தது, வாசகர்கள் கூட்டம். இப்போ அவங்களுக்கெல்லாம் இதை
இது நேராக அறுவடை பண்ண மாதிரி இந்த படம். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஒரு லேமன் வச்சுக்கலாமே, சாதாரண மனுஷன் வந்து எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் நான் படிச்சதே இல்லை, அதில் இருக்க கதாபாத்திரங்கள் எதுவுமே தெரியாது, எனக்கு படத்தோட டீசரை பார்க்கும்போதே பயமாக இருக்குது, இவ்வளோ கதாபாத்திரம் இருக்குது, எனக்கு கதையை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு இந்த படம் புரியுமா, வெறும் கதாபாத்திரங்களை வச்சு என்னால் எனக்கு அந்த படத்தை சுவாரஸ்யமாக பார்க்க முடியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஒன்றொன்றும் தனித்தன்மை வாய்ந்தது, ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன். ராஜகுமாரன் படங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம பாகுபலியை நினைப்போம், ஆனால் அதை விட இதை ஒப்பிடக்கூடாது. அது வேறு இது வேறு, இது தனித்தன்மை வாய்ந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கதையை தான் அவன் எடுத்திருக்கிறான், அதனால் அதில் நம்ம ஊர் மக்கள் ரசித்தான். இது நம்ம கதையே நம்ம பார்க்குறோம், அதை விட இதுக்கு அதிகத்தானமான ரசிகத்தன்மை உண்டு, ரசிகர் கூட்டம் படிக்கல ஆனால் அது இருக்கும். ஏன்னா அவன் இந்த மண்ணில் பிறந்தவன், இந்த தண்ணியை குடித்தவன், இந்த காற்றை சுவாசித்தவன், இந்த சோறை சாப்பிட்டவன். இவனுக்கு இந்த மண்ணின் மீது பிறந்த பொண்ணா பேசும் தமிழும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனி சிறந்த நினைவாரு. இது உலகத்தை விட சிறந்ததுன்னு நினைப்பான் அவன் பிறந்த ஊரை. எவனமாக இருந்தாலும் ஊர் பேரை வச்சுக்குவான்ல, அது எதனால? அதனால் நம்ம ஊரில் இந்த பொன்னியின் செல்வன் கதை படித்தானோ படிக்கலையோ, இந்த படம் வந்தால் குடும்பமாக பார்ப்பாங்க. அதுவும் சினிமாவில் வந்து கமர்ஷியல் 800 கோடி ரூபா செலவு பண்ணுறவன் நஷ்டத்துக்கு படம் எடுப்பான். கண்டிப்பாக அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும், தவிர்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தள்ள வேண்டியதை தள்ளிக்கணும். குறைகள் இருந்தால் தெரிவிக்கலாம், அதற்கான சான்றுகளை தேடணும், சான்றுகள் இல்லாமல் பேசக்கூடாது. இதுதான் நம்ம ஒரு மனித தன்மை, அதான் எத்திக்கல் வே ஆஃப் லைஃப். அந்த எத்திக்கல் வே ஆஃப் லைஃப்பை விட்டுட்டு நீ விமர்சனம் பண்ணுறதுக்கு நீ யார்? நீ 120 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டு பார்க்குறவன் 800 கோடி ரூபா எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான். அவன் என்ன நஷ்டப்படணும்னா படம் எடுக்கிறான், நல்லா வரணும்னு தானே அவன் எடுக்கிறான். அதில் சில குறைகள். நம்ம வள்ளுவர் சொல்லுவார், நல்லது செய்வதிலும் தவறு ஏற்படும், நன்றாற்றிலும் தவறு உண்டாம் அப்படிம்பார். அதனால் ஒரு நல்லது செய்யும்போது தவறு வரும், பொறுத்துக்கொள்க. கண்டிப்பாக. ஓகே. ஆமாம், பொன்னியின் செல்வனை நம்ம பாராட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவாக இருக்க முடியும்னா, ஒட்டுமொத்த தமிழர்களும் வெளிநாடுகளில் அவன் பார்வையை விசாலமாக்கிட்டான். அந்த படம் வரப்போகுது, நம்ம ஊரை பார்க்க போகிறோம், திருவியாரை பார்க்க போகிறோம், திருமலைப்பாடியை பார்க்க போகிறோம், கோடியக்கரை பார்க்க போகிறோம், இந்த ஊரெல்லாம் பார்க்க போகிறோன்னு வெளிநாட்டில் வர்ற தமிழர்கள்லாம் இப்பயே ஆர்வமாக இருக்கான். அதை ஏன் நம்ம போய் கொச்சப்படுத்தணும், இழிவுபடுத்தணும்? நல்லா வரும், வெற்றிகரமாக அமையும். தமிழர்கள் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்திருக்க வேண்டும். வரலாற்று தெரியாத இனம் சுடுகாட்டில் வாழும் பிணம். வரலாறு தெரிந்தால்தான் நாம் வரலாறு படிக்க முடியும், படைக்க முடியும். இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் என்பது நாம் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு சிறிய தூண்டுகோலாக நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திரைப்படம் பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் வரலாறு ரீதியாகவும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய அவாவை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். பல நூறு கற்கள் இணைந்தது தான் அது. இப்போ இருக்கிற நந்தி வந்து முதல்ல ராஜராஜன் நந்தி இல்லை, அந்த வராகி அம்மன் கோயில் பக்கத்தில் அந்த திருச்சுற்று மாளிகையில் ஒரு இடமும் இருக்குது, அதுதான் சோழர் கால இடம். Skill-Lync இந்தியன் இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல ஒரு புதிய ரெவல்யூஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் அண்ட் 15% ஆஃப் பெற்றிடுங்க.